எனக்கு வந்து பாப்பா வந்து 18 வருஷமா குழந்தை இல்லை. இப்போதான் எனக்கு டெஸ்ட் டியூப் பேபினால பாப்பா பிறந்திருக்கிறா. அவளுக்கு என்னால் எதுவுமே சேமிக்க முடியல. அந்த ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு எல்லா செலவும் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்பா கொடுக்குற பணம் வந்து என் பிள்ளைக்கு ஒரு சின்ன சேமிப்பாக ஆயிட்டு இருக்குது. 25 மாதம் நான் வாங்கி 25,000 என் பிள்ளை பேரில் நான் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிருக்கிறேன். அதை ஒரு ப்ரூஃபாக நான் காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு புக் எடுத்துட்டு நான் வந்தேன். ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் நான் இங்கே உள்ளே வந்தேன். அந்த நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த தொகை இந்த அளவுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ அதே மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க. ஆமாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெண்கள் எல்லாருக்குமே உபயோகமா இருக்கு? உங்களை தாண்டி உங்க சுற்றி வாழ்ந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க. அதை பத்தி நிறைய பேத்துக்கு அது வந்து ஒரு மாசமான சிலிண்டர் எடுக்கிறக்கோ அரிசி எடுக்கிறக்கு அன்னாட கூலிகளுக்கு வந்து கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பலன் அடைவோம். எங்களுக்கு மகளிர் குழு மூலியமாகவும் நிறைய உதவி கிடைக்குது. அதனால நாங்கள் ஐயாவுக்கு நன்றி சொல்லலான்னு தான் நாங்கள் வந்தோமே. திருப்பூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா. நாங்கள் வந்து உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டம் கம்பராஜபுரம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். என்னுடைய பேர் வந்து கீதாராணி சங்கர். எங்களுக்கு இந்த அரசு வந்ததுலேருந்து நாங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வந்ததுனால ஒரு 50% இடஒதுக்கீடுல எங்களை தேர்ந்தெடுத்து பெண்கள் ரிசர்வ்டு உமனில் பெண்களாக ஜெயிச்சு வந்தோம். ஸோ அங்கே ஜெயிச்சு வந்து சில இதெல்லாம் நாங்கள் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால எங்கள் ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பெண் ஆளுமைக்காக நாங்கள் வந்திருந்தோம்மா. பெண் ஆளுமைக்காக வந்திருந்தோம். அது வெளிப்படுத்தணும் சொல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலைஞர் வருமுன் காப்போம், அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், கேகே அதாவது கலைஞரின் கனவு இல்லம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. எங்களுக்கு வந்து பெண் பிரதிநிதிகளாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய பேர் உதயா கருணாகரன். நான் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துடைய சேர்மனாக இருக்கேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விடியல் பயணம்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து வெளியில போற பழக்கம் இருக்கும், கோவில்களுக்கு போற ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆண்கள் கிட்ட வந்து கோவிலுக்கு அதாவது தேவையான விஷயத்துக்கு வந்து ஆண்கள் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து விடியல் பயணத்தின் மூலியமாக நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. சின்ன சின்ன கடைக்கு போறவங்க, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரம் பண்றவங்க, பூ வியாபாரம் பண்றவங்க, அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க இந்த விடியல் பயணத்தினால. அதே மாதிரி மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, இதுவும் வந்து பெரிய அளவில் பெண்களுக்கு வந்து உதவியா இருந்திருக்கு. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து பிள்ளைங்க இல்லைனாலும் பெற்றோர்கள் தனியா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மருத்துவ செலவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக அதெல்லாம் அந்த 1000 rupees வந்து ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து இதை பத்தி சொல்லி இருக்காங்க. உண்மையிலேயே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.